சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாத்துக்கும் ஃபேஸ்ல கருப்பா வருது. என் ஃபேஸ்லயும் வந்திருக்குது. அதுக்கு பேரு மங்கு. டாக்டர் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினலா இதுக்கு பேரு மங்குன்னு தான் பேரு. ஆனா யார் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா இந்த மங்கு வந்துட்டா போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அனுபவபூர்வமா அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன். நீங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மங்க அதிகமா கருப்பாகாத மாதிரி நம்ம காமிச்சுக்க முடியும். அவ்வளவுதான். மற்றபடிக்கெல்லாம் மங்கு போகாது. 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். 1 வருஷம் 2 வருஷத்துல எல்லாம் போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ மங்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல ஆகுது. நம்ம டாக்டர்கிட்ட வந்ததுமே லேசாக கருப்பாக தெரிஞ்சது. ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம். ஸ்கின் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க போயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இருந்ததுனால அவங்கெல்லாம் சொன்னாங்க. நாங்களாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியும் போகலை. எவ்வளோ வெளிநாடெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் யாருக்கும் போகலன்னு சொல்லி தெரிஞ்சது சொன்னாங்க. அதனால நான் எனக்கு எப்பவுமே டேப்லெட் சாப்பிட பிடிக்காது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பிடிக்காது, இயற்கையாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால மறுபடியும் டாக்டர்கிட்ட மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு நான் மங்குக்கு போல இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அவங்களும் இது மங்குன்னு சொன்னாங்க. நீங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு இது ட்ரீட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ரெகுலரா லெமன் ஜூஸ் 1 டம்ளர் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. வெயில்ல அதிகம் போகாதீங்க. வெயில்ல போனீங்கன்னா வெயில சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் ஒரிஜினல் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மற்றது என்ன பண்ணீங்கனாலும் அந்த மங்கு சரியாகாது. நீங்க இயற்கையா இருந்தா மட்டும்தான் நீங்க அதிகமா வெளியில காமிக்காத இருக்க முடியுமா ஒளிஞ்சு. ஏன்னா வெயில்ல போனீங்கன்னா அந்த மங்குங்கிறது ரொம்ப கருப்பா காமிக்கும். ஃபேஸ்ல வெயில் படாத இருந்தீங்கன்னா மங்கு தெரியாது. இதுதான் உதாரணம். ஆனா நான் ரெகுலரா காலையில சூரியனுக்கு முன்னாடி 6:30 மணிக்கு மேல 6லேருந்து 7 அந்த சூரியன் வர்ற சமயத்துல 7:30 வரைக்கும் நான் அதிகமா சூரியன்கிட்ட ஃபேஸை காமிக்கிறேன். நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால சாமி பாட்டு பாடி சாமி கும்பிட்றதுனால நான் அந்த டைம் ரெகுலரா ஃபேஸ்ல எப்படியும் சூரியன் பற்றும். அதனால எனக்கு அது எப்படியும் மங்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஆனா பகல் நேரத்துல வெயில்ல வெளியில போனீங்கன்னா ஒண்ணு கொடையை பிடிச்சுக்குங்க, இல்லாட்டி கேப் போட்டுக்குங்க. யாராச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடையை பிடிக்காத இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, உங்க ஃபேஸுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா மங்கு அதிகமா ரொம்ப கருப்பா காமிக்கும். இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு, நீங்க வெயில்ல படாத பார்த்துக்குங்க. வெயில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொடையை பிடிச்சிக்குங்க. இதுதான். நல்ல தண்ணி குடிங்க. இயற்கையானது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. இதுக்கு நீங்கள் இயற்கையாக மட்டும் சாப்பிட்டுக்குங்க. ஆனால் உங்களுக்கு பரம்பரையாக இது வர்றதான். உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் தாத்தா ஆயாவுக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்தே தீரும். அதே போல் ஜென்ஸுக்கும் வருது. ஜென்ஸுக்கு நம்ம லேடிஸ் அளவுக்கு ரொம்ப வர்றது கிடையாது, லேசாக தான் வருது. அவங்களும் அதே போல் ஃபாலோ பண்ணிக்கிறதா முறை. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உடம்புக்குள்ள உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிற டேப்லெட் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸ்கின் சம்மந்தமாக டேப்லெட் சாப்பிட்டோம்னா உள்ளுறுப்பை பாதிக்கும். அதனால ஸ்கின்னுக்கான டேப்லெட்டே எடுக்காதீங்க. இயற்கையாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் எவ்வளோ டைம் டாக்டர் சொல்லியும் நான் கேட்கல. இயற்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு எவ்வளவோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக இருந்துச்சு, அதிகமாக வந்துச்சு, அப்புறமேட்டு கொஞ்சம் குறையுது, அப்புறம் அதிகமாகுது. ஒரு நாளைக்கு தெரியவே தெரியாது. இப்போ எனக்கு மறையிற டைம் வந்துருச்சு. இப்போ 7, 8, 9 வருஷமாட்டு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மங்கு வந்தால் ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. நல்ல மங்கு இருக்குது, கெட்ட மங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அனுபவபூர்வமாக அனுபவிச்சதுனால தான் நான் சொல்கிறேன். மங்குல 2 விதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மங்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மங்குங்கிறதெல்லாம் அதிகமாக யாருக்கும் ஏதோ 1-2 பேத்துக்கு வந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதிகமாக கஷ்டம்லாம் நிறைய வந்திருக்குது. அதனால நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு நாம் நேர்மையாக இருந்துட்டு மக்களுக்கு யாருக்கும் நம்புனால ஒரு கஷ்டத்தை இல்லாத பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம போகலாம். ஆனால் நம்ம மங்கு வர்றதுக்கு ஒரு ரீசனு நம்ம கர்மா இருக்குங்காட்டி தானே நமக்கு வருது. இந்த மங்கை நீங்கள் யாராச்சும் பக்கத்து வீட்டிலேருந்து கொடுக்குறாங்களா, இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் கொடுக்குறாங்களா,
இது யாராச்சும் வர வைக்க முடியுமா மங்க? நம்பு கருமா இருந்தா மட்டும் நம்பு உடம்பு, நம்பு உள்ளுணர்வு, நம்பு கருமானாலதான் நமக்கு மங்கு வருது. அதனால நம்ம யாரையுமே எதையுமே நம்ம நினைச்சுக்காத. மங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்களையும் தாழ்வும் படுத்திக்க கூடாது. இது இயற்கையா வர்றது, நம்ம கர்மாவின பிரகாரம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அம்மா பரம்பரையாவும் வர்றதாவும் இருக்கு. அதனால உடம்புல சத்து இல்லை, அதனால வருது. கர்ப்பப்பை ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த டாக்டர் எதாவது சொன்னாலும் நீங்க எந்த டாக்டர் வேணாலும் போய் கேளுங்க. வெளிப்பக்கமா என்ன கிரீம் கொடுத்தாலும் நீங்க போட்டுக்கிறதுனா யாரா இருந்தாலும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு வாய் வழியா உள்ளுக்குள்ள மட்டும் சாப்பிட்றத மெடிசனை சாப்பிடாதீங்க. ஸ்கின் சம்பந்தமா மெடிசனை சாப்பிட்டா உள்ளுறுப்புல பாதிப்பு வரும். அதனால ஸ்கின் சம்பந்தமா மட்டும் உள்ளுறுப்புக்கு மாத்திரை சாப்பிடாதீங்க, உள்ளுறுப்பு கெட்டு போயிடும். நீங்க மற்றபடிக்கு வெளியில ஃபங்க்ஷன் போறீங்களா, என்ன மாதிரி பண்ணி கிரீம் எல்லாம் போட்டு ஃபேஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் எத்தனையோ இப்போ வந்துருச்சு. அதனால அது மாதிரி பண்ணிக்கிங்க. ஆனா மங்க சரி பண்ண முடியாது. அது குறைஞ்சது 10 வருஷம்னாச்சும் இருக்கும். அதனால இது மங்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ மங்கு வந்த பிறகுதான் நான் யூடியூபர் ஆகியிருக்கிறேன். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மங்க பெரிய மேட்டரா நினைக்காதீங்க. இது ஏன்னா எல்லாத்துக்கும் வர்றதுனால இதை நான் மங்க பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்றேன். அறிவுபூர்வமா சொல்லணும், படிச்சதை சொல்லணும், அதெல்லாம் தான் டாக்டருங்களே சொல்லிடுறாங்களே. ஆனா மங்கு வந்துச்சுன்னா 10 வருஷம் இருக்கும், அதுக்கு மேல கூட இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா 2-3 வருஷத்துல போகும். இல்லாட்டி ஒருத்தருக்கு வரும் போகும், மறுபடியும் வரும் போகும், அப்படி கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மங்கு வந்தா போகாது, 10 வருஷம் இருக்கும். ஆனா அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. அதிகம் வெயில்ல போகாதீங்க, கொடையை பிடிச்சிக்கோங்க. மெயின் ட்ரீட்மெண்ட் அது மட்டும்தான். அதனால வெயில்ல பேசப்படாத பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா மங்கு வர்றது அதிகப்படியா வெளியில காமிக்காதே இருக்கும். நீங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது ஃபேஸ் கிளியரா இருக்கும், மங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே நம்ம காலையில வெயில் பட்டுருச்சுன்னா அந்த மங்கு தெரியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுக்காக நீங்க உங்க தன்னம்பிக்கையே குறைச்சிக்காதீங்க. இப்போ நான் யூடியூப்ல இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஃபேஸுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம அழகா காமிக்கணும்னு சொல்லிட்டுலாம் நான் உங்ககிட்ட அப்படி மேக்கப் போட்டுட்டும் வர்றதில்லை. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உங்க கூட பேசுறேன். அது என்னோட சுபாவம். இது போலயே எல்லாரும் இருக்கணும்னு நான் சொல்லல. இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அது மாதிரி இருக்கேன். நான் வெளி அழக பெரிய அழக எடுத்துக்க மாட்டேன், உள் மனசை தான் நான் பார்ப்பேன். அதே போல கர்மாவின பிரகாரம் எதுவுமே நடக்கிறது நடந்தே தீரும். அது மங்கும் ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் நம்புறேன். சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே இப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்னைக்கு எதை சொல்லலான்னு பார்த்தேன். இன்னைக்கு காளியம்மன் கோயிலில் நான் சொல்லியிருந்தேங்க, நாகர் சிலை எல்லாம் உடச்சி போட்டு எடுத்து போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். சாமி போட்ட அதெல்லாம் இன்னைக்கு சாமி கோயில் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. அது காளியம்மன் பாதம் சிவார்ப்பணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு நாகருக்கெல்லாம் பால் ஊற்றும் போது பார்த்தா இடம் தூய்மையா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. நாம போட்டு 2 வாரம் ஆகுது, ஆனா அது இன்னைக்கு நல்லதா நடந்திருக்கு சிவார்ப்பணம். அதே போலதான் மங்குக்கும் நீ நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அதை நீங்க உங்களை நம்புங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, வெளியிடத்துக்கு போங்க, நல்லது கெட்டதை பாருங்க. அது இயற்கையா வருது, இயற்கையா போயிடும். நாம காசு கொடுத்து வாங்க வச்சோமா, இல்ல நம்ம என்ன அதுவா வந்துச்சு, அதுவா போகும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். இதுதான் சிவார்ப்பணம் 6161 சேனல் சொல்ற கருத்து. சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினைச்சு நான் எப்படி நான் நடந்துக்கிறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா உடம்ப மட்டும் கெடுத்துக்காதீங்க, உள்ளுறுப்ப கெடுத்துக்காத இருந்தா யாரா இருந்தாலும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சிவார்ப்பணம்.